உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு GKNM மருத்துவமனையின் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஹீரோ. GKNM மருத்துவமனையின் யூராலஜிஸ்ட் மற்றும் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் வெங்கடேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. டாக்டர், உயிரோட இருக்கிறவங்க உறுப்பு தானம் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். அதாவது ஒரு உறுப்பை கொடுக்கறதுங்கிறது உயிரோட இருக்கவங்க கொடுக்கலாம். நமக்கு சில உறுப்புகள் ரெண்டா இருக்குது. தட் இஸ் முக்கியமா சொல்ல போனா கிட்னி எல்லாத்துக்கும் 2 கிட்னி இருக்கு. சோ 2 கிட்னி இருக்கும் பொழுது அதை ஒண்ணு நம்ம கொடுக்கறவங்களுக்கு எந்த வகையிலையும் அவங்களுடைய உயிருக்கோ இல்லைன்னா அவங்களுடைய ஹெல்த்துக்கோ எந்த ட்ரபிளுமே வரது கிடையாது. ஸோ கண்டிப்பா ஒரு கிட்னி டொனேட் பண்றதுல தொந்தரவு இருக்காது. இன்னொரு உறுப்பு நம்ம லிவர்ல பகுதி கொடுத்து அவங்க டொனேட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஸோ 2 ஆர்கன்ஸ் நம்ம உயிரோடு இருக்கும்போது மெயினா கொடுக்க முடியும். ஒன்னு கிட்னி, இன்னொன்னு லிவர். உயிரோட இருக்கிறவங்க ஒரு கிட்னி தானம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் வருமா டாக்டர்? நம்ம ஒரு உறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன பெரிய பயம் இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமா பிற்காலத்துல? கொடுக்கலாம் முன் வர்றவங்களை வரவங்க எல்லாத்தையும் நம்ம எடுக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அவங்களை ரொம்ப தரவா ஃபுல்லா செக் பண்ணுவோம். தட் இஸ் அவங்களோட பிளட் பிரஷர், அவங்களுடைய சுகர் இருக்கா, அவங்களுக்கு வேற ஏதாவது ட்ரபிள் இருக்கா, கிட்னி கரெக்டா எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இது நியூக்ளியர் ஸ்கேனு, சிடி ஸ்கேனு எல்லாம் பண்ணி 100% 2 கிட்னிஸும் நல்லா வேலை பண்ணுது. ஒரு கிட்னி கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த வகையான தொந்தரவும் வரதில்லைன்னு செக் பண்ணித்தான் நம்ம அதை கொடுக்கறதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லுவோம். அதனால கொடுக்கறவங்களுக்கு எந்த வகையான தொந்தரவும் வரதில்லை. தைரியமா நம்ம முன் கொடுக்கலாம். டாக்டர், மூளைசாவு ஏற்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து எப்படி உறுப்பை வாங்க முடியும்? தமிழ்நாடு தான் இந்தியாலேயே அதிக நம்பர் ஆஃப் மூளைச்சாவு பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஆர்கன்ஸ் எடுத்து உயிரோட இருக்கவங்களுக்கு நம்ம அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஆரம்பிச்ச ஆர்கனைசேஷன் பேர் டிரான்ஸ்டான். அவங்க அவ்வளவு ப்ராப்பரா இருக்கிறதுனால தான் நம்மளால இவ்வளவு டிரான்ஸ்பிளான்ஸ் இந்த மூளைச்சாவு நடந்தவங்களுக்கு பண்ண முடியுது. அண்ட் ரொம்ப முக்கியமா என்னன்னா இதுல எந்த வகையான ஒரு பர்சனல் ஒரு ரெக்கமெண்டேஷன்லயோ இல்ல யாராவது சொன்னா கொடுக்கறதோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க எப்ப ரெஜிஸ்டர் பண்றாங்க, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல அவங்க ஆர்டர் என்ன அதுபடி மட்டும்தான் நம்ம ஆர்கன்ஸ் கிடைக்கும். உயிரோட இருக்கிறவங்க தானம் பண்ணணும்னு முன் வரும்போது யாரெல்லாம் நீங்க தேர்வு செய்ய மாட்டீங்க டாக்டர்? அடல்ட்டா இருக்கணும். கண்டிப்பா 20-21 வயசுக்கு மேலதான் இருக்கணும். அண்ட் 60 இருந்து 65 வயசுக்கு கீழே தான் இருக்கணும். அண்ட் அவங்களுக்கு பிரஷர் ரொம்ப மைல்டா இருந்தா அக்செப்ட் பண்ணிப்போம். பட் ரொம்ப ஹை பிரஷர் இருக்கக்கூடாது, கண்ட்ரோல் ஆகாத பிரஷர் இருக்கக்கூடாது. பேஷண்ட்டுக்கு கிட்னில கல் இருந்துச்சுன்னா, ஒரு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு அந்த கிட்னியை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதே ரொம்ப பெரிய கல் இருக்கு, திருப்பி கல் ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்களும் எடுக்க முடியாது. டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டா ரொம்ப வருஷம் இருக்கா, அவங்களும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே அவங்கள நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரூவ் பண்ண முடியலனாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்னி எடுக்க மாட்டோம். டாக்டர், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா நோயாளி மற்றும் உறுப்பு கொடையாளர் 2 பேரோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? நாங்க இங்க லாப்ரோஸ்கோபி தான் பண்றோம். சோ அவங்களுடைய அன்றாட வேலைகளை அவங்களே ஆபரேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இருந்தே பார்க்க முடியுது. வயிற்றுல மட்டும் ஒரு டியூப் வச்சிருப்போம், அது 1 டேல எடுத்துருவோம். நல்லா இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போயிடலாம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, வெயிட் மட்டும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு தூக்க வேண்டாம்னு சொல்லுவோம். மற்றபடி அவங்க எல்லாரும் நார்மலா அவங்க ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. இது கிட்னி கொடுத்தவங்களை பத்தி. கிட்னி ரிசீவ் பண்ணவங்க they will feel very good. ரிஸ்க் என்னன்னா இன்ஃபெக்ஷன் தான். மீன் வெளியில ரொம்ப கூட்டமா இருக்க இடத்துக்கு போறதை அவாய்ட் பண்ணணும். கிட்னி கொடுக்கறவங்க ஒரு 3-4 டேஸ்ல ரெடி ஆயிடுவாங்க. கிட்னி ரிசீவ் பண்ணவங்க ஒரு 10-15 டேஸ்ல ரெடி ஆயிடுவாங்க. அவ்வளவுதான் அவங்க ரிகவரி டைம். they will do very well after surgery. டாக்டர், உறுப்புகளுக்காக பதிவு பண்ணி வெயிட் பண்ற நோயாளிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உறுப்புக்காக வெயிட் பண்ற பேஷண்ட் அப்படின்னா என்ன? கிட்னி அவங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, அவங்க டயாலிசிஸ்ல இருக்காங்க. இவங்க எல்லாரும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது அவங்க பொறுமையா தான் இருந்தாகணும். ஒண்ணு அவங்களுக்கு டோனர் யாராவது அவங்க ரிலேட்டிவ்ஸ்லயே இருந்தா அது சீக்கிரம் நடந்துரும். ஆனால் நீங்க இந்த டிரான்ஸ்டான் அமைப்பு மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பொறுமையா இருக்கணும். சீக்கிரம் நான் உங்களுக்கு ஆர்கன் வாங்கி தரேன், என்னால அது முடியும், என்னால வாட்ஸ்அப்ல கூட அப்பப்ப ஃபார்வர்ட் வரும். அதெல்லாம் 100% போய் அப்படியெல்லாம் யாருனாலையும் கொடுக்க முடியாது. இப்படி செய்யறது இல்லீகல். நீங்க பொறுமையா கரெக்டா வெயிட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ப்ராப்பரான முறையில் ஆர்கன் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அக்கறையுடன் 73 ஆண்டுகால மருத்துவ சேவையில் GKNM மருத்துவமனை, கோவை.